ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு, பகைவர்களை ஜெயம் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் சொல்லுகிறது, மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம் ஜெயம் கொள்ளும்படியாக, சாத்தானை மேற்கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தர் இன்று நமக்கு ஜெயத்தை தந்தருளுவார். அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி பிரயாணித்த போது அமலேக்கியர் அவர்களை எதிர்த்தார்கள். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் செய்யும்படி போர் வீரர்களை அழைத்து கொண்டு முன்னேறி சென்றார். அந்த வேளையில் மோசே தன் கையில் தேவனுடைய கோலை எடுத்துக்கொண்டு மலை உச்சியில் ஏறி தன்னுடைய கையை வானத்துக்கு நேராக ஏறெடுத்தான். மோசேயின் கை ஏறெடுக்கப்பட்டிருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். ஜெயத்தின் ரகசியம் யுத்த வீரர்களின் கையில் மட்டுமல்ல, தேவ சமூகத்திலிருந்து கைகளை தேவனுக்கு நேராக உயர்த்துகிற மோசேயின் பக்கமாகவும் இருந்தது. ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதம் தேவ சமூகத்திலே நின்று குடும்பத்துக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களின் பக்கம் இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு அமலேக்கியரோடு யுத்தம் நடந்தது போல நமக்கும் ஒரு யுத்தம் உண்டு. அந்த யுத்தம் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடுமே நமக்கு இருக்கிறது. எபேசியர் 6:12. இந்த யுத்தத்தில் நாம் நமக்காக ஜெபிப்பதுடன் நம்முடைய குடும்பத்தினருக்காகவும் இனத்தவர்களுக்காகவும் தேவ ஊழியர்களுக்காகவும் இந்தியாவுக்காகவும் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய கரங்கள் எப்போதும் தேவ சமூகத்திலே ஏறெடுக்கப்பட்டு ஒருவரை ஒருவர் ஜெபத்தில் தாங்குகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். கலாத்தியர் 6:5. மோசே நீண்ட நேரம் கைகளை உயர்த்தி கொண்டிருந்த போது அவனுடைய கைகள் தளர்ந்தன. அவன் ஒருவனால் நீண்ட நேரம் தொடர்ச்சியாக கையை உயர்த்தி கொண்டிருக்க முடியவில்லை. ஆகவே ஆரோனும் ஊரும் அவனுடைய கைகளை தாங்கினார்கள் என்று பார்க்கிறோம். ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கிறது மாத்திரமல்ல, பலவீனருடைய பலவீனங்களையும் நாம் தாங்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில், பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கைகள் கர்த்தருக்கு நேராய் ஏறெடுக்கப்பட்டிருக்கும் போது உங்களை தாங்க பரிசுத்த ஆவியானவரும் உங்கள் அருகிலே இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். அவர் உங்களுடைய பலவீன நேரங்களில் உங்களுக்கு உதவி செய்கிறார். இன்றைய நினைவிற்கு 18ஆம் சங்கீதம் 35ஆம் வசனம். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது,
உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 ராஜாக்கள் 14 மற்றும் 15 அதிகாரங்கள், மாலை லூக்கா 22 அதிகாரம் 21 46 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். எப்பொழுதும் ஜெபத்தில் உங்கள் கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தியிருங்கள். கர்த்தர் நிச்சயம் ஜெயம் கொடுப்பார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.